இந்த விஷயம் என் தலையில 10 நாளா ஓடிட்டு இருக்கு. நான் அதை பேசியே ஆகணும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரீங்களா, நடுத்தர குடும்பத்திலேருந்து வரீங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் மைவித்திராஜ்னு ஒரு 2000 கோடி மோசடியை தடுத்து நிறுத்தினேன். இதனால போலீஸ் என் மேல இப்ப பொய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. பொய் வழக்கு போட்டோன்னே நான் அரசியல் இருக்கிறனால எனக்கு எங்க தலைவர் அன்புமணி அண்ணா அறிக்கை கொடுத்துறாரு. சீனியர் மோஸ்ட் லாயர் ஹைகோர்ட்ல எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணி எனக்கு வாங்கி கொடுக்குறாரு. நான் அது ஃபேஸ் பண்றேன். இந்த வழக்கை ஃபேஸ் பண்றேன். இதே ஒரு சாதாரண மக்கள் படிச்ச பையன் இது மோசடின்னு தெரிஞ்சு 1 லட்சம் ரூபா கட்டினீங்கன்னா எப்படி 50,000 ரூபா மாசம் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தடுத்து நிறுத்துறான்னா அவன் மேல இந்த பொய் வழக்கு போட்டா அவனால எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில 10 நாளா ஓடிட்டு இருக்கு. எப்ப பார்த்தாலும் நான் மணல் கொள்ளைக்கு எதிராக நிற்கும் போது அரசு ஊழியர்களை வேலை செய்ய விடல, மண் கொள்ளைக்கு எதிராக நிற்கும் போது அரசு ஊழியர்களை வேலை செய்ய விடல, இப்போ இந்த மோசடி சொல்லும் போது அரசு ஊழியர்களை வேலை செய்ய விடல அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடுறீங்க. இந்த வழக்கு போடும்போது ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்ப்பீங்களா, ஐயோ இது அசோக் நல்ல விஷயத்துக்காக தடுத்துட்டு இருக்கிறான், இது தடுக்கலைன்னா பின்னாடி என் குழந்தைங்க என் தலைமுறை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி கெட்டு போகும்னு கேட்குறீங்களா? இந்த மோசடி 2000 கோடி மோசடி பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு இது புதுசெல்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 3 மோசடி பண்ணிட்டு இது 4வது மோசடியா பண்ணிட்டு இருக்கிறான். 3 மோசடியில தப்பிச்சிடறான், இது 4வதா பெரிய லெவல்ல மோசடி பண்றான். இவன் இவ்வளோ கோடி ரூபாய் சேர்த்தி வச்சிருக்கிறான், அந்த மக்கள்கிட்ட திருடி வச்சிருக்கிறான். இவன் இந்த திருடி வச்ச காசை மோசடி பண்ண காசை வச்சு என்ன இன்ஃபோசிஸா தொடங்க போறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் பெரிய ஒரு ஐடி கம்பெனியா தொடங்க போறான். இவனோட எண்ணம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? இந்த காசை வச்சு இன்னும் இதை 10 மடங்கு 20 மடங்கா எப்படி சம்பாதிக்க முடியும்? நான் வச்சிருக்கேன், நான் 200 கோடி வச்சிருக்கேன், 500 கோடி வச்சிருக்கேன், இதை எதுல நான் முதலீடு செஞ்சு இன்னும் பல மடங்கு நான் சம்பாதிக்க முடியும்னு யோசிப்பான். அந்த மாதிரி ஒரு நல்ல தொழில சம்பாதிக்க முடியாது. அப்ப அவனோட நோக்கம் எதுல போகும்? நான் சரி போதைப் பொருள்ல இந்த காசை இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல தீவிரவாதத்துல இன்வெஸ்ட் பண்றேன், இல்ல சொல்லவே முடியாத அசிங்கமான தொழில்கள்லாம் நான் இன்வெஸ்ட் பண்றேன், அப்படிதான் அவனோட நோக்கம் இருக்கும். இல்ல இன்னொரு பெரிய மோசடி பண்றேன், இது 500 கோடி இதுல சம்பாதிச்சிருக்கேன்னா இன்னும் நான் இது இன்னொரு மோசடி பண்ணி இதை 5000 கோடி ஆக்குறேன் அப்படிங்கிறது அவனுக்கு எண்ணம் வரும். போதை பொருள்ல அவன் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணான் அப்படின்னா அடுத்த தலைமுறை பெண்கள் பசங்க பொண்ணுங்க எல்லாரும் அத்தனை பேர் போதை பொருளுக்கு அடிமையாயிருவாங்க. இப்பவே ரொம்ப ஈஸியா கஞ்சா கிடைக்குது, மீதி பெரிய பெரிய சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. இந்த மாதிரி நபருக்காக போய் எங்களை மாதிரி உண்மையா வேலை செய்யறவங்க மேல பொய் வழக்கு போடும்போது உங்களுக்கு அந்த எஃப்ஐஆர் எழுதும் போது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டீங்களா? என்னோட இது நான் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற கேள்வி. கில்ட்டியாவே ஃபீல் பண்ண மாட்டீங்களா? எத்தனையோ மேலதிகாரிகள் இருக்கிறீங்க, 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க, ஏதாவது ஒன்று தப்பு நடந்திருக்கான்ட்டு. ஒரு நியாயமான அதிகாரி இல்லையா? எங்க போய் இதெல்லாம் முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேங்க அப்படின்னா நான் எனக்கு சமூக அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் இறங்கிடாதீங்க. சிஸ்டம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குது, உங்க மேலேயே பொய் வழக்கு போடுவாங்க, உங்களால் அது சந்திக்க முடியுமான்ட்டு யோசிச்சுக்கிட்டு நீங்க இறங்குங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஒரு நல்ல அரசியல் அமைப்போட அட்டாச்மெண்ட் இருந்துக்கிட்டு அதில் ஈடுபாடு இருந்துக்கிட்டு அதோடு சேர்ந்து சமூக வேலை செய்யுங்க. 10 நாளாக இதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. நான் சட்டம் எல்எல்பி மாஸ்டர்ஸ் 2 டிகிரி நான் வெளிநாட்டிலே படிச்சிருக்கிறேங்க. எல்எல்பி பி பண்ணி எம்எஸ் பண்ணி எல்எல்பி பண்ணி எல்எல்எம் யூஎன்ல பண்ணியிருக்கேன். நானே இவ்வளோ சிந்திக்கிறேன் அப்படின்னா சாதாரண மக்கள் எல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வரவே முடியாது. அவ்வளோ சீரழிச்சு வச்சிருக்கிறாங்க சிஸ்டத்தை. பார்த்து செய்யுங்க. நன்றி.